அதிகாரம் 22. கர்த்தர் ஆகாபுக்கு அவனுடைய நாட்களிலே பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வரப்பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணினார். ஆகாவின் நாட்களோ சீக்கிரத்தில் முடிந்து போகிறது. இந்த அதிகாரத்தில் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தில் சீரியருக்கு விரோதமாக நடைபெறும் யுத்தத்தை பற்றி விரிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆகாப் இந்த யுத்தத்திற்கு தன்னை ஆயத்தப்படுத்துகிறான். ஆகாப் தன்னுடைய ஊழியக்காரரோடு யுத்த சம்பந்தமாக ஆலோசனை பண்ணுகிறான். யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தோடும் ஆலோசனை பண்ணுகிறான். சீரியரோடு யுத்தம் பண்ணுவது சம்பந்தமாக ஆகாப் தன்னுடைய தீர்க்கதரிசிகளோடும் ஆலோசனை பண்ணுகிறான். ஆகாபின் தீர்க்கதரிசிகள் சீரியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுமாறு அவனை உற்சாகப்படுத்துகிறார்கள். சிதேக்கியா என்னும் தீர்க்கதரிசி தனக்கு இருப்பு கொம்புகளை உண்டாக்கி அவைகளினால் ஆகாப் சீரியரை முட்டி நிர்மூலமாக்கி போடுவான் என்று சொல்லுகிறான். மிகாயா கர்த்தருடைய தீர்க்கதரிசி. யோசபாத் மிகாயாவிடம் விசாரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். ஆகாப் மிகாயாவை அழைத்து வர தன்னுடைய பிரதானிகளில் ஒருவனை அனுப்புகிறான். ஆகாப் ஏற்கனவே கள்ளத்தீர்க்கதரிசிகளிடத்தில் ஆலோசனை செய்திருக்கிறான். ஆரம்பத்தில் மிகாயாவும் அவருடைய வார்த்தைக்கு ஒத்து பேசுகிறான். மிகாயா அதன் பின்பு ஆகாபுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறான். சீரியருக்கு விரோதமான யுத்தத்திலே ஆகாப் தோற்று போவான். மிகாயா ஆகாபிடம் தன்னுடைய தரிசனத்தை பற்றி விவரிக்கிறான். கள்ளத்தீர்க்கதரிசிகளின் வாயிலே பொய்யின் ஆவி இருப்பதை பற்றி சொல்லுகிறான். சிதேக்கியா மிகாயாவை கன்னத்தில் அடிக்கிறான். ஆகாப் மிகாயாவை சிறைச்சாலையில் வைக்கிறான். சீரியாவுக்கு விரோதமாக ஆகாபும் யோசபாத்தும் யுத்தம் பண்ணுகிறார்கள். யோசபாத் ராஜ வஸ்திரம் தரித்திருக்கிறான். ஆகாப் வேஷம் மாறி போகிறான். இந்த யுத்தத்தில் ஆகாப் செத்து போகிறான். யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் வர்த்தமானங்கள். அகசியாவின் துன்மார்க்கமான ராஜரீகம்.